வணக்கம். எப்படி பேச வேண்டும், பிறர் பேசுவதை எப்படி கேட்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எப்படி பேச வேண்டும்? ஒரு வார்த்தை கூட பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. பயனில்லாத சொற்களை பேசுபவர்களை வெட்டி பேச்சு பேசுபவர்கள் ஆதாளி என்று அழைப்பார்கள். வெட்டி பேச்சு பேசக்கூடாது. பயனுள்ள சொற்களையே பேச வேண்டும். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்று தெய்வப்புலவர் சொல்கிறார். நீ ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னால் நன்றாக சிந்தித்து என்ன பேச வேண்டும் என்பதையோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். பயனற்ற சொற்களை பேசக்கூடாது. சொல்லுவதை இனிமையாக சொல்ல வேண்டும். இனியவை கூறல் வேண்டும். சொல்லக்கூடியதை இனிமையாக சொல்றது எப்படி? ஒரு இடத்துல போய் இங்கே இருக்கவங்களில் பாதி பேர் முட்டாள்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். இங்கு உள்ளவர்களில் பாதி பேர் அறிவாளிகள் என்று சொன்னால் பொருள் ஒன்றுதான். அப்போ ஹவு டு எக்ஸ்பிரஸ் திங்ஸ் என்பது முக்கியமானது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று சொல்றார். பணியுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி சொல்றார். இனிய சொற்களை பேசுவது ஒருத்தருக்கு அணிகலன் போன்றது. இனிமையாக பேச வேண்டும். பயனுள்ள சொற்களையே பேச வேண்டும். சிந்தித்து பேச வேண்டும். என்ன சொற்குற்றம் பொருட்குற்றம் உடையவராக பேசி நிறைய பேர் வழக்குகளை சந்தித்து சிறையெல்லாம் சென்றுட்டு வந்திருக்காங்க. பார்த்துருப்பீங்க. இப்பமெல்லாம் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டுன்னு சொல்கிறார். நீங்கள் தெய்வப்புலவர் சொல்கிற மாதிரியே நீங்கள் பேசி பழகி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறை செல்லக்கூடிய அவசியம் வராது. மான நஷ்ட வழக்கு சந்திக்கக்கூடிய வேலை வராது. அதுதான் இந்த பதிவு போடுறேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. என்ன சொல்லு மிகவும் வேகமாக நம்மளை சுடும். நீண்ட காலத்திற்கு அந்த வடு இருக்கும். ஒருத்தனை போய் 4 அடி அடித்தா கூட பரவாயில்ல, உடனே அந்த வலி மறைஞ்சிரும். ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ. நெருப்பில் சுட்டா கூட ஒரு வாரத்தில் அந்த வடு மறைஞ்சிரும். ஆனால் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை காலங்காலத்துக்கு நிலைத்து நிற்கும் அல்லவா? அப்போ பொருள் உணர்ந்து பார்த்து பேச வேண்டாமா? தீயினார் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடுன்னு அதைத்தானே சொல்றாரு. கவனமாக பேச வேண்டும். கனிவுடன் பேச வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையில குறிக்கோளாக கொள்ள வேண்டும். முக்கியமானது. பிறகு எப்படி பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும்? பிறர் பேசக்கூடிய கருத்து நமக்கு வேறுபாடு உடையதாக இருக்கலாம். அதுக்காக அவர்களை ஏளனம் செய்து எள்ளி நகையாடக்கூடாது. அது பார்ப்பவர்களுக்கும் அருவருப்பை உண்டு பண்ணும். இப்போ சபையில் போய் ஒரு கருத்தை சொல்றீங்க. உங்கள் கருத்தை கேட்குறவங்களும் இருக்கலாம், கேட்காதவங்களும் இருக்கலாம். அதே போல் இன்னொருத்தர் பேசுவார். அவருடைய கருத்து உங்களுக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். அந்த கருத்தில் நீங்கள் உடன்படாமல் இருக்கலாம். அதுக்காக கால் மேல் கால் போட்டு கொண்டு எள்ளி நகையாடி கொண்டு இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் உங்களுக்கு அது அருவருப்பை உண்டு பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிறர் பேசுவதில் உள்ள அந்த பொருள் நமக்கு பிடித்தமில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக இருந்து உரிய வகையில்
தக்க முறையில் பணிவுடையவனாகவும் இன்சொலனாகவும் இருந்து கனிவான சொற்களையே பேசி அனைவரும் கவரும் வகையில் நாம் பேச வேண்டும். அதான் முக்கியமானது. பிறர் பேசுவதற்கு முன்னாலேயே குறுக்க வந்து புகுந்து அவங்களை பேச விடாமல் ஆக்குவது, கூப்பாடு போட்டு உறக்க கூச்சலிட்டு அவர்களுடைய கருத்து மற்றவர்களுடைய சென்று விடாமல் செய்வது, இதெல்லாம் சரியான அணுகுமுறைகள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல பேச போகிறீங்க, அந்த ஆடியன்ஸினுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி என்ன, அந்த ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்களோ அதை பேசணும். ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய சபையில் போய் பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. விளையாட்டை வெறுக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடத்துல போய் விளையாட்டை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சினிமாவை பிடிக்காதவங்க மத்தியில் போய் சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன பிடிக்குது, நம்ம எந்த இடத்துல பேச போயிருக்கோம், இந்த சிறு குழந்தைகளுக்கு பேச போயிருக்கோம்னா இந்த சிறு குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடி பேசணும். கல்லூரி மாணவர்கள்ட்ட பேச போயிருக்கோம்னா கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடி பேச பழகணும். திருமண விழாவுக்கு போயிருக்கோம்னா திருமண விழாவில் போய் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை பூரா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. திருமண விழாவுக்கு போயிருக்கோம், திருமண வாழ்வினுடைய அந்த தத்துவம் என்ன, இல்வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன, திருக்குறள் என்ன சொல்லுகிறது இல்வாழ்க்கையை பற்றி, அந்த மாதிரி பேசணும். சிறந்த தம்பதியராக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த மாதிரி பேசணும். அந்த இடத்துல போய்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வேண்டி உலக பொருளாதாரத்தையும் உலக அரசியலையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எடுபடுமா, பிடிக்குமா? ஆடியன்ஸினுடைய தன்மைக்கு தகுந்தபடி பேசணுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்களோ அதை பேசணும். அங்கணத்தில் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொளல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய உணர்வுக்கு சமமான உணர்வுடையவர்கள்ட்ட போய் தான் நீங்கள் பேசணும். அப்படி இல்லாதவங்கள்ட்ட பேசுறது நீங்கள் பாலை கொண்டு போய் வாஷ் பேசினில் ஊற்றுறதுக்கு சமம். உங்கள் பேச்சு பயனற்று போய்விட்டுன்னு அதை சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அங்கணத்துள் உக்க அமுல் கற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொள்ளல். உன்னுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஒத்த ஃப்ரீக்குவன்சி உள்ளவன்ட்ட உன்னுடைய கருத்துக்களை சொல்லு. நீ விளையாட்டு வீரன், விளையாட்டை பற்றி பேச போகிறேன்னா அதுக்குரிய ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அதை போய் பேசணும். நீ சினிமா பிரியன், சினிமாவை பற்றி பேச போகிறேன்னா அதுக்குரிய ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அங்கே போய் பேசணும். அப்படி இல்லாத இடத்துல நீ போய் பேசுனீன்னா உன்னுடைய பேச்சு பயனில்லாமல் போய்விடும். எப்படி பயனில்லாமல் போய்விடும்? பாலை கொண்டு போய் வாஷ் பேசினில் ஊற்றுற மாதிரி ஆயிரும். அதனால ஆடியன்ஸினுடைய விருப்பம் எதுங்கிறத உணர்ந்து பேச வேண்டும். உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பார்த்தியில் நீர் சொரிந்தற்று. உணர்வுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. ஒரு பாத்தியில் கீரை போட்டு வளர்த்துக்கிட்டு வரோம், அதில் தண்ணி ஊற்றினா அந்த கீரை செடி எவ்வளோ வேகமாக வளருமே, அதே போல தான் நீங்கள் சரியான உணர்வுடையவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அந்த பேச்சு எடுபடும், அந்த பேச்சு பயனளிக்கும். அதான் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. இந்த மாதிரி ஆடியன்ஸினுடைய தன்மை என்ன, அவங்களுக்கு தகுந்தபடி பேசணும். அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டே போகக்கூடாது. பேச்ச ஆரம்பிக்கும் பொழுதே உங்களை கவனத்தை இழுக்கிற மாதிரி பேசணும். அறிஞர் அண்ணா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு, கொஞ்சம் லேட்டாகி போச்சு. அவர் 7 மணி 8 மணிக்கு போக வேண்டியவர் அவருடைய தொண்டர்களுடைய ஊர் முழுதும் தொண்டர்கள் பூராமே வந்து வரவேற்பு கொடுத்து போகிறனால ஒரு 10:30 மணி ஆச்சு. அங்கே போய் பார்த்தாரு, அவங்க 4 மணி நேரமாக மக்கள் காத்து கடந்து தூக்க கலக்கத்தோடு தூங்கி வழிஞ்சிருந்தாங்க. உடனே மைக்கை பிடிச்சாரு. மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, நீங்களோ நித்திரை அப்படின்னு ஆரம்பித்தார். எல்லாரும் ஓன் கைதட்டி அப்படியே தூங்கினவங்க கூட எஞ்சி உட்காந்துட்டான்.
அப்போ அந்த சபையை தன் வயப்படுத்துதல், பிற தன் கருத்தை சொல்லுதல். கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க போர் அடிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுதே பேச்சை நிப்பாட்டிடணும். அதான் அந்த பேச்சுக்கலையினுடைய தன்மை. பொருள் உணர்ந்து பேசணும், டு த கோர் கரெக்டாக பேசணும், போர் அடிக்காததுக்கு முன்னாலேயே நிப்பாட்டிடணும். அடுத்து விவாத மேடைகளில் பேசும்போது அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்கணும். அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அவங்க பேசும்போதே குறுக்க பூந்து அவங்கள பேச விடாமல் ஆக்கக்கூடாது, கூப்பாடு போடக்கூடாது. இதெல்லாம் சபையில் எப்படி ஒருவர் பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதற்குரிய சில வழிமுறைகள். வளரும் சமுதாயத்திற்கு இது தேவையானதாக இருக்கும். என்ன, அலுவலகத்தில் நிறைய பேரோட சந்தித்து உரையாற்ற வேண்டியிருக்கும். அலுவலகங்களில், பொது இடங்களில் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எல்லாம் எப்படி பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லணும்னு தோணிச்சு, அதை சொல்கிறேன். பொருள் உணர்ந்து சொல்லணும், இனிமையாக பேசணும், கனிவாக பேசணும், பயனுள்ள சொற்களையே பேசணும், பிறருடைய பேச்சை பொறுமையாக கேட்கணும், பிறரை வருத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இதான் பேசும்போது கவனிக்க வேண்டியவை, கேட்கும்போது கவனிக்க வேண்டியவைங்க. நன்றி, வணக்கம்.